السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் உடையவர்கள் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருவானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயுடைய ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக. நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லற்பட்டும் அவதியுட்டும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கியுள்ள ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூட குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியருவானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் என்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. மரணித்தும் மரணிக்காத இறைமை சொல்லும் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. நாளை மறுமையில கர்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவ்துல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர்வதியை அன்னாரின் ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரின் கரப்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அருளிக்காவையும் எல்லாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. அருமையான மோமின்களை, எல்லோருக்கும் மரணம் என்பது அல்லாஹ் நம்மை படைக்கிற பொழுது எழுதிவிட்டார். அது சில பேருக்கு கேள்வி, உலகத்தில் மனிதர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்படி என்று சொன்னால் கடைசியாக யார் மரணிப்பார் என்கிற கேள்வி சிலருக்கு வருவது உண்டு. அதற்கு விடையாகத்தான் இன்றைக்கு நாம் சில செய்திகளை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான மூமின்களை, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் இப்படி சொல்லுவான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்தில் பிறந்த எல்லா ஆத்மாக்களும் மரணித்துத்தான் தீரும் என்று சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லுகிற பொழுது மலக்குமார் அந்த ஆயத்தை கேட்டு சொன்னாங்களாம், யா அல்லாஹ், எல்லா நஃப்ஸும் மௌத்தா போகும் அப்படின்னா நாங்கள் அர்வாஹு தாஹிரா பரிசுத்தமான ரூகாச்சே, எங்களுக்கு மரணம் இல்லையா என்பது போன்றவர்கள் கேட்டார்களாம். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்னொரு வசனத்தில் சொன்னா, குல்லு மன் அலைஹா ஃபான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அழிந்துத்தான் ஆகும் என்று சொன்ன பொழுது அப்போ மலக்குமார் கேட்டாங்களாம், நாங்கெல்லாம் வானத்துக்கு மேல இருக்கிறோம், இப்போ எங்களுக்கு மரணம் வராதா என்று கேட்டார்களாம். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்னொரு வசனத்தில் இருக்கிறான், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹஹு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் எல்லா வஸ்துக்களும் அழிவு என்பது நிச்சயமாகிவிட்டது. இல்லா வஜ்ஹஹு, அவனை தவிர அல்லாஹ்வை தவிர இது எல்லாம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொன்னானாம். அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மரணங்களை வாங்கிக் கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கடைசி கட்டத்தில் உலகம் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு
அல்லாஹ் கேட்பான், மலக்கே இஸ்ராயீலே இப்பொழுது யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று கேட்கிற பொழுது இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்களாம், ஜிப்ரீல் இருக்கிறார், மீகாயில் இருக்கிறார், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். உன்னுடைய பலகீனமான இழிவான அடியானாக இருக்கக்கூடிய இந்த இஸ்ராயீலும் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வானா, ஜிப்ரீலை போய் மௌத்தாக்கிட்டு வா அப்படிப்பானா. யார்கிட்ட? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்துல ஜிப்ரீலை மௌத்தாக்கிட்டு வா அப்படிப்பானா. இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உயிரை வாங்குவார்கள். அடுத்து அல்லாஹ் கேட்பானா, இப்ப யாருப்பா இருக்கிறா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. அப்பொழுது இஸ்ராயீல் சொல்லுவாங்களாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார், இஸ்ராஃபீல் இருக்கிறார், பலகீனமான இந்த அடியாளும் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்வானா, இப்ப போய் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மௌத்தாக்கிறேன் அப்படின்னு சொன்ன இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், இஸ்ராஃபீல் அதுபோன்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் உயிரை வாங்கி விடுவார்கள். அடுத்து அல்லாஹ் கேட்பானா, இப்ப யார் இருக்கா அப்படின்னு கேட்பானா. அப்பொழுது பயந்து கொண்டே இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களாம், உன்னுடைய அடியானாக இருக்கக்கூடிய உன்னுடைய படிப்பாக இருக்கக்கூடிய நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அல்லாஹ் சொல்வானா, நீயே மௌத்தாப்போ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இவருக்கு உயிர் வாங்கப்படுகிற பொழுது கடுமையான வேதனையா இருக்குமா. இஸ்ராயீல் சொல்வாரா, உயிர் வாங்கும் பொழுது இவ்வளவு வேதனை இருக்கும் எனக்கு தெரிந்திருந்தா உன்னை பாதுகாப்பு தெரிவிப்பே என்று இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண நேரத்தில் துடியாய் துடிப்பார்கள் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னார். அருமையான மூமின்களே, இந்த இஸ்ராயீல் தான் உலகம் தோன்றி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் உலக அழிவு நாள் வரைக்கும் எல்லா உயிர்களுடைய எல்லா மனிதனுடைய எல்லா படிப்படைகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் இஸ்ராயீலுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இஸ்ராயீல் உயிர் வாக்கப்படுகிற பொழுது சக்கராத் மௌத் சொல்வானா, சக்கராத் மௌத் இவ்வளவு கஷ்டமா இருக்குமா, இவ்வளவு கஷ்டப்படுறது தெரிஞ்சிருந்தா உன்னை நான் பாதுகாப்பு தெரிவிப்பேனே, கொஞ்சம் நேசாக்க சொல்லியிருப்பேனே என்று அல்லாஹ்விடத்தில் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சுவார்கள் என்று சொன்னார். அருமையான மக்களே, அது உருவமாக்கப்படுகிற பொழுது அந்த தர்மம் இருக்கிறதே ஹதீஸில் வருகிறது, உயிரோடு ஆடை ஒழித்தால் தோலை ஒழித்தால் அந்த ஆடை எப்படி கதறுமோ அது போன்று கடுமையான வேதனை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கும். யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழுகிறார்களோ, அல்லாஹ் ரசூலை சொல்லுக்கு இணங்கி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உயிரை வாங்குகிற பொழுது உயிர் வர மறுக்கும் பொழுது மடக்குமாறு தங்கள் கரத்தில் அல்லாஹ் என்று எழுதி காமிப்பார்கள். மிக இலகுவாக வரும் என்று ஹதீஸில் வருகிறது என்று சொன்னால், அருமையான மக்களே, உலகத்தில் வாழுகிற காலத்தில் நாம் ஒவ்வொரு நேரமும் அசர்களும் ஃபஜ்ரும் துஆ செய்கிறோம். அல்லாஹும்ம ஹப்பின் அலைனா சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் மௌத்துடைய நேரத்தில் எங்களுக்கு இலகுவாக்குவாயாக நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? அந்த இஸ்ராயீலுக்கு உயிர் வாங்கப்படுகிற பொழுது கடுமையான வேதனை தாங்க முடியாமல் அல்லல்படுகிறார் என்று சொன்னால் பலகீனமாக இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு கஷ்டப்பட போகிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அருமையான மூமின்களே, இப்படி இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் சொல்வான், லிமனில் முல்குல் யௌம், இந்த ஆட்சி அதிகாரம் எவன் கருத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவன் வாய்விட்டு சிரிப்பான் என்று ஹதீஸிலே வருகிறது என்று சொன்னார். அருமையான மக்களே, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நித்திய ஜீவன், மற்ற எல்லாவற்றும் அழிந்துவிடும், மீண்டும் மறுமையில் அவன் எழுப்புவான் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் மரணிக்கிற பொழுது இலகுவான முறையில் உடலை விட்டு உயிர் பிரிவதற்கும் உயிர் பிரிகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ணமாக சுவனத்தை பார்த்து சிரித்த வண்ணமாக நல்லோர்கள் கூடி எல்லா மக்களும் பாராட்டும் வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.